இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தண்ணி பழம். இந்த மாதிரி தண்ணி பழம் வாங்கணும். அந்த தண்ணி பழத்தில் எப்படி நம்ம ஐஸ் போட்டு சாப்பிடலாங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம தண்ணி பழம் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம தண்ணி பழம் வாங்க போனோம்னா எந்த மாதிரி பழங்கள் வாங்குறதுன்னு நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி குண்டான பழமாக வாங்கிக்கோங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சத்து நிறையா இருக்கும். ஊசியான பழமாக வாங்கினீங்கன்னா அது தண்ணி சத்து நிறைஞ்சிருக்கும், ஆனால் இனிப்பாக இருக்காதுங்க. இந்த மாதிரி பழங்களை நம்ம வாங்கிக்கிற போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ ஷேடு கண்டிப்பாக அந்த பழத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இனிப்பாகவும் இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாதிரி சொரியாக இருக்கிற பழங்களும் பார்த்திங்கன்னா வாங்காமல் விட்டுறாதீங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் காம்பு பகுதி நல்லா காஞ்சி இருக்கணும். அப்போ தான் அதை அறுவடை செஞ்சு கொஞ்சம் நாள் ஆன பழமாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பழங்கள் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற பழமாக பார்த்தீங்கன்னா இது ஊசி போட்டு பழுக்க வச்சது. உள்ள பள்ளமாக இருக்கும். இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பழங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கும் போது ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடவே கூடாதுங்க. நீங்கள் பழங்கள் வாங்கினா நான் சொன்னபடி வாங்கிக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணிட்டாச்சு. எவ்வளோ நல்லா செவேர்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் பழத்தை கட் பண்ணோடனே சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. மேலே உள்ள பகுதி இந்த அடிப்பகுதி தோல் பகுதி போல் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி ஈஸியாக நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோங்க. நல்லா தோல் பகுதியெல்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அவங்களுமே ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்ம விதையோடு கொடுக்கும் போது அவங்க அந்த தண்ணி பழம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்கும் போது நம்ம தண்ணி பழம் கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா விதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி சாப்பிடும் போது கொஞ்சம் அவங்க சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு விதைகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கும்போது அவங்களுமே சந்தோஷமாக சாப்பிடுவாங்கங்க. இப்போ நான் பழத்தில் தோல் பகுதியெலாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை சின்ன ஸ்லேஸாக அப்படியே போட்டுக்கலாங்க. ரொம்ப நைஸாக போடுங்க, திக்காக போட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த பழங்களை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாங்க. நம்ம இப்போ எப்படி கட் பண்ணுறோமோ அதை அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் எல்லா பழத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பழத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு விதைகளை இப்படி எடுத்து விடும் போது நம்மளுக்கு ஈஸியாக எல்லா விதைகளும் வெளியில் வந்துடுங்க. அங்கங்கே கருப்பாக தெரியும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அந்த கத்தியை வச்சு லைட்டாக அப்படி எவி விடும் போது விதைகள் ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். ஈஸியாக விதைகளை எடுத்துடலாங்க. இந்த பக்கம் நம்ம எடுத்த பிறகு அப்படியே திருப்பி விட்டு அதே மாதிரியே விதைகளை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பழத்தில் நல்லா விதைகள் எடுத்துக்கிட்டாச்சு. இதே போல் எல்லா பழத்துலேயும் விதைகளை எடுத்துக்கலாங்க. நான் இப்போ எல்லா பழத்துலேயும் விதைகள்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. விதைகள் இவ்வளோ விதைகள் நம்மளுக்கு வந்திருக்குது. இந்த விதைகளை அரைச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது தலைமுடி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இப்போ பழங்களை நம்ம ஒரு பிளேட்டில் அப்படியே வரிசையாக அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு நம்ம கத்தியை வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த பழங்கள் வேணுமோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பழங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு விதைகள் இல்லாமல் பழங்களை கட் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பழத்தை பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் விதையெல்லாம் எடுத்துட்டோம், அதனால் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற பழங்களை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. 2-3 நாள் ஆனாலும் நம்ம எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பழத்தை நம்ம ஜூஸாக அடித்து எப்படி ஐஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா எல்லா பழத்தையும் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அடித்து எடுத்துருக்கிற இந்த ஜூஸை லைட்டாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு சில பழங்கள் அடிக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதில் கொஞ்சம் தான் நம்மளுக்கு சக்கை வந்திருக்குது. இப்போ இந்த ஜூஸோட நம்ம ஒயிட் சுகரோ ஏலக்காவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க. இந்த பழத்தில் நல்ல இனிப்பாக இருக்கிறதுனால, ரெண்டாவது இந்த பழத்தோட ஃப்ளேவர் அப்படியே வரணும். அதனால தான் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்துக்கல. அப்படியே நம்ம இன்றைக்கி ஐஸ் செஞ்சுக்கிற போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஐஸ் மோல்டு எடுத்துருக்கேங்க. நல்லா இப்போ ஜூஸை இந்த ஐஸ் மோல்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 இதில் மட்டும் சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேங்க.
உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸ் எடுத்துக்கோங்க, கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். டீ கப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் டப்பாவில் சேர்த்துட்டு ஒரு சின்ன கவர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கவரை நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறது போல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டூத் பிக் எடுத்துருக்கேங்க. இதை சென்டராக நல்லா இந்த மாதிரி குத்திக்குங்க. இந்த மாதிரி குத்தும் போது நம்ம இந்த ஐஸ் ரெடியாகி வரும்போது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா தோதாக இருக்குங்க. இந்த மாதிரியே நீங்கள் கிளாஸில், கிண்ணத்தில், இல்லை டீ கப்பு இதிலெல்லாம் ரெடி பண்ணும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீதம் இருக்கிற இந்த ஜூஸையும் நம்ம ஐஸ் மோல்டில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. இப்போ வெளியில் எடுத்து ஒரு செகண்ட் வச்சுருக்கிறேன். இப்போ ஐஸ் எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், ஐஸ் ஃபுல்லாக எவ்வளோ செட் ஆகி சூப்பராக வந்திருக்குங்க. அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக வந்திருக்குது. இப்போ நம்மளுக்கு ஐஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ சர்ச்சுக்கு கிளம்பிட்டேன். கொஞ்சம் வெயிலாக இருக்குது, போகங்களையும் கொஞ்சம் உடம்ப கூல் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி எடுத்து இப்போ ஐஸ் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்றேங்க. பாருங்கள், இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குங்க. அப்பா, உடம்பு குழு குழு குழுன்னு இருக்குங்க. வெளியில் வெயில் கதுக்கும், அப்படி போயிட்டு வந்து வெயிலில் போயிட்டு வந்து இப்படி ஒரு ஐஸ் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒயிட் சுகர் போடவே தேவையில்லை. நல்லா பழம் இனிப்பாக இருந்தால் போதும். அந்த பழத்துலேயே நம்ம இந்த மாதிரி ஐஸ் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சா ஒரு 2-3 நாள் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ போக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம ஐஸாக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே போல் நான் எப்படி பழம் வாங்கணும்னு சொல்லணும் அது போல் வாங்கிட்டு இந்த மாதிரி ஐஸ் செஞ்சு வெயிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ரொம்ப இப்போ பாருங்கள் வெக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு 2 மணி போல் இந்த மாதிரி ஒரு ஐஸ் பண்ணி எடுத்து நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.